வணக்கம் நண்பர்களே. திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறும் காங்கிரஸ். சற்று முன் பரபரப்பு. தமிழ்நாட்டில் திமுக காங்கிரஸ் இடையே தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்து வருது. திமுகவிடம் அதிக சீட்களை கேட்டு பெற வேண்டும் என்ற முனைப்பில் காங்கிரஸ் இருக்கிறது. ஆனால் கூட்டணியில் புதிய கட்சிகள் வந்துள்ளதனால அதற்கு வாய்ப்பே இல்லை என்று சொல்கிறது திமுக. இது தொடர்பாக இந்த தொகுப்பில் நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் KC வேணுகோபால் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை சந்தித்த மறுநாள் திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை நடந்தது. கனிமொழி தனது இல்லத்தில் காங்கிரஸ் மாநில பொறுப்பாளர் கிரிஷ் ஷோட்டங்கரோட தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளை நேற்று திங்கட்கிழமை நடத்தினார். ராஜ்யசபா சீட் ஒன்று வேண்டும் என காங்கிரஸ் கேட்டுள்ளது. அதற்கு திமுக ஓகே சொல்லவே வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே நேரம் சட்டசபையில் எத்தனை தொகுதிகள் என்பதில் மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் நிலவுகிறது. கடந்த 2016 போட்டியிட்டதை போல 41 இடங்கள் தங்களுக்கு வேண்டும் என காங்கிரஸ் கேட்டுள்ளது. இருப்பினும் 2021 போல அதிகபட்சமாக 25 தொகுதிகள் மட்டுமே வழங்க முடியும் என திமுக தரப்பு திட்டவட்டமாக சொல்லிவிட்டதாக சொல்லப்படுகிறது. ரொம்ப அழுத்தம் வந்தால் அதிகபட்சம் 2 அல்லது 3 தொகுதிகளை வழங்க திமுக ரெடியாக இருக்காம். ஆனால் அதற்கு மேல் வழங்க வாய்ப்பில்லை. அதன்படி பார்த்தால் அதிகபட்சமாக 26 முதல் 28 தொகுதிகளை மட்டுமே வழங்க முடியும். அதற்கு மேல் தர முடியாது என்பதே திமுகவின் நிலைப்பாடு. சட்டசபை தேர்தலில் இறங்கி வேலை செய்ய வலிமையான வேட்பாளர்கள் இல்லை என்று திமுக உறுதியாக நம்புது. இந்த தேர்தலில் கடும் போட்டி நிலவும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் பலவீனமான நபர்களுக்கு வாய்ப்பு தரப்படுவதை திமுக விரும்பவில்லை. 2021 தேர்தலில் கூட திமுக தரப்பே காங்கிரஸ் வெற்றிக்கு இறங்கி வேலை செய்தது. ஆனால் இந்த முறை அந்த அளவுக்கு உதவ முடியாது என்பதாலே திமுக இந்த முடிவை எடுத்திருக்கிறதா தகவல்கள் தெரிவிக்கின்றன. மறுபுறம் காங்கிரஸ் கடந்த தேர்தலில் சிறந்த வெற்றி விகிதம் பெற்றதை சுட்டிக்காட்டுது. கடந்த 2026 தேர்தலில் 25 தொகுதிகளில் 18 வெற்றி பெற்றதாகவும் தெரிவித்தது. மறுபுறம் 188 தொகுதிகளில் போட்டியிட்ட திமுக 55 தோல்வியை சந்தித்தது. இதனால் திமுக வெற்றியை இழந்த தொகுதிகளில் தனக்கு வாய்ப்பு அளிக்கலாம் என காங்கிரஸ் சொல்கிறது. ஆனால் இந்த கோரிக்கையை திமுக திட்டவட்டமாக நிராகரித்து விட்டது. கடந்த தேர்தலை காட்டிலும் இந்த முறை கூடுதலாக கூட்டணி கட்சிகள் வந்துள்ளதனால அதிக இடங்கள் தர முடியாது என்பதை திமுக மிக தெளிவாக கூறிவிட்டதாம். இதனால் காங்கிரஸுக்கு 28 தொகுதிகளுக்கு மேலே நிச்சயம் ஒதுக்க வாய்ப்பே இல்லை என்கிறார்கள். மறுபுறம் நடிகர் விஜயின் தமிழக வெற்றி கழகம் காங்கிரசுடன் கூட்டணி வைக்க பெரிதும் முயல்கிறது. சுமார் 70 தொகுதிகள் வரை வழங்க தாவேகா முன்வந்திருக்கிறதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கு. அதே போல கூட்டணி அரசு விவகாரத்திலும் கருத்து வேறுபாடு இருக்கிறது. இதனால தான் காங்கிரஸ் கட்சி திமுகவை விட்டு வெளியேறும் அபாயம் தற்போது ஏற்பட்டுள்ளது.